ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கங்கள். எபிசோடு ஓரளவு பிகாஸ் சீன்ஸ் பெட்டராக இருந்தாலும் கிருஷ்ணாவோட அந்த குளறுபடிகள் எல்லாம் தெரியுது. இதிலே தெரியுது ஃபஸ்ட்டு அவனை நல்லா மாதிரி காட்டிக்கிட்டான். அப்புறம் இப்போ என்னென்னா இந்த வேலை எதுவுமே நடக்க விடாமல் அதேமாரி பண்ணுறேன். அதாவது பொங்கலுக்கு என்னெல்லாம் தேவையோ சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு எல்லாமே நம்ம விஜய் கொடுத்து விட்றாரு. ஒருத்தர் வச்சிடுறாரு. அப்புறம் நம்ம கரும்பு கட்டை தூக்கிட்டு வராது நம்ம தலைவர் பாட்டு படிச்சுட்டு ஒரே வைபாக பண்ணிட்டு நம்ம விஜய் உள்ளே வராரு. அப்புறம் காவேரியும் பார்க்குறாங்க. காவேரியும் பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க புருஷனை யாராக இருந்தாலுமே அவங்க புருஷனை ரசிப்பாங்க தானே, அதேமாரி நம்ம காவேரியே ரசிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா எல்லாம் வேறு சமைக்கிறதுக்கு வேறு வேலை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு. அப்புறம் நம்ம காவேரி ஒன்று சொல்கிறாங்க, வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நல்லா வேலை செஞ்சால் தான் நார்மல் டெலிவரி ஆகும். அது உண்மை தான், வேலை செய்யணும், நல்ல வேலை செஞ்சால் தான் நார்மல் டெலிவரி ஆகும். அதேமாரி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்போந்தான் சொல்கிறாங்க, கம்பெனி போனேன் நான் அன்றைக்கி சைட்டுக்கு போனேன், இப்படி ப்ராப்ளம் இருக்குது. கிருஷ்ணா எதுவுமே கவனிக்கிறதே இல்லை, கிருஷ்ணா மேலே தான் ஃபால்ட்டு இருக்குது. ஏன்னா இந்த மேஸ்திரி சொல்லுவார், இப்படி பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு. அப்போ இல்லைன்னா ஸ்டாக் இல்லைன்னா எதுக்கு வேலை செய்யணும், ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தான் சும்மாவே அவங்களும் எத்தனை நாள் தான் சும்மாவே இருப்பாங்க. காவேரியும் லெஃப்ட் ரைட்டு தான் வாங்கியிருப்பாங்க காசு கொடுத்து. ஆட்கள் பத்தாதுன்னு புது புது ஆட்களெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உன் மேலே தான் தப்பு இருக்குது, ஏன் இப்படி அலட்சியமாக நீ விடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் வருவாங்க. அப்படி சொல்லவும் விஜய்கிட்ட சொல்லவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னென்னா சிந்து உட்காந்துருக்கையில் ஃபோன் வருது. எழுந்திரிச்சு போகிறாங்க, பயந்துக்கிட்டே தான் எழுந்திரிச்சு போகிறாங்க. உடனே சிந்து அம்மாவும் காவேரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தனியாக போய் பேசுகிறாங்க. இதே அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக வருது. அப்புறம் வழக்கம் போல் விடிய விடிய எல்லாருமே கோலம் போடுவோம். அதேமாரி அவங்களும் ஹாப்பியாக கோலம் போட்டாங்க. பொங்கலோட வேலைகள் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த அடுப்புக்கு பெயிண்ட் அடித்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே பெர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. கிருஷ்ணாவோட விஷயங்கள் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகாதீங்க தயவுசெய்து. எங்கள் மனசெல்லாம் படப்படங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட அணிஞ்சிருங்க.